ஓகே. ஸோ டுடே கிளாஸ் வந்துட்டு நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு கிளவுட் பத்தி கேட்டப்போ நீங்க ஸ்டோரேஜ் சொன்னீங்க இல்லையா? ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டோரேஜ் மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டிங்க்காக, நெட்வொர்க்கிங்க்காக, டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்றதுக்கு, அப்புறம் நம்ம அப்ளிகேஷனோட நீட்ஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்மளால வந்துட்டு ஒரு கிளவுட் ப்ரொவைடர நம்ம யூஸ் பண்ணிட்டு, நமக்கு தேவையான எல்லா ரெக்வயர்மெண்ட்ஸும் நம்மளால வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இனிஷியலா நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்துட்டு நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது ஸ்டோரேஜ் தான். ஏன்னா நம்ம Google ஃபோட்டோஸா இருக்கட்டும், Gmailஆ இருக்கட்டும், மொபைல்ல இருக்கிற நம்ம எந்த ஒரு இத ஆக்சஸ் பண்ணாலும் அதோட டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கிளவுட் அப்டின்றது வந்துட்டு விர்ச்சுவலா ஒரு அன்லிமிட்டட் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அன்லிமிட்டட் ஸ்பேஸ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ வந்து ரிசர்வ் பண்ணிட்டு, அந்த இடத்துல நம்மளோட ரிசோர்ஸஸ கிரியேட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆ விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். இன்னும் நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு AWSல. ஸோ வந்துட்டு நம்ம லேட்டரா நம்ம அத எல்லாத்தையுமே என்னன்னு பார்க்கலாம். பட் வந்துட்டு இனிஷியலா கிளவுட்ன்னு வந்துட்டாலே ஸ்டோரேஜ் மட்டும் இல்ல. கம்ப்யூட்டிங்ன்றது வந்துட்டு சர்வர் மேனேஜ்மென்ட் மாதிரி. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சர்வர்ஸ் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அந்த சர்வர்ல உங்க அப்ளிகேஷன் நீங்க போடுறதா இருக்கட்டும், இல்ல உங்களோட வொர்க்குக்கு எதுக்காவது நீங்க ஒரு விர்ச்சுவல் சர்வர் கிரியேட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, இந்த கம்ப்யூட் மூலியமா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன வந்துட்டு நீங்க ஆ இப்போ அதோட டிமாண்ட் பொறுத்து நீங்க இன்னும் நெறைய சர்வர்ஸ்க்கு அத வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறதா இருக்கட்டும், இல்ல சர்வர்ஸ் போதுன்னு சொல்லிட்டு நீங்க அத ஷ்ரிங்க் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு இந்த கம்ப்யூட் ஆப்பரேஷன்ஸ்ல உங்களால பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோம். நெட்வொர்க்கிங் வந்துட்டு ஸோ நம்ம ஆன்லைன் சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ ஆன்லைன்னாலே ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு டக்குனு உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா என்னன்னு சொல்வீங்க? ஆன்லைன்லைங்களா? ஆ. ஆன்லைன் டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன சொல்றது? ஆன்லைன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத விட, நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு இது. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு, அ மணி உங்க கையில இருக்க வரைக்கும், ஓகே அது என்கிட்ட தான் இருக்கு சேஃப்டியா, இல்லன்னா என்னோட வீட்ல இருக்கு சேஃப்டியான்னு நெனைப்பீங்க. இதே வந்துட்டு யுபிஐ அப்படிங்கும்போது, அ நமக்கு சின்ன ஒரு அந்த ஒரு என்ன ஒரு சின்ன ஒரு பயம் வரும். என்ன அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜா நெனைக்கிறீங்க? யுபிஐனா, யுபிஐல இப்ப டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எந்த டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாரி கேட்கிறீங்களா? ஆ என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்ற மாரி. இப்போ அந்த மாரி கூட வச்சுக்கோங்க. என்ன டிஸ்அட்வான்டேஜ் மாரி நெனைக்கிறீங்க? மேபி சம்டைம்ஸ் சர்வீஸ் சார்ஜஸ் பிடிப்பாங்க. சர்விஸ் சார்ஜஸ் புடிப்பாங்க. பேங்க் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேங்க் இல்லாம வேற என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடக்க சான்ஸ் இருக்கு? சம்டைம்ஸ் கரெக்ட்டான இன்டர்நெட் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா, மணி ஸ்டக் ஆயிடும். பே ஆகாம ஸ்டக் ஆயிக்கும். ஓகே, இன் பிட்வீன் நம்மளுக்கும் அந்த மணி ரிட்டர்ன் ஆகறதுக்கு லேட் ஆகும். அங்கேயும் சென்ட் ஆகறதுக்கு லேட் ஆகும். ஓகே, ஓகே. அந்த மாதிரி. ஸோ, இப்ப நம்ம பேங்க்ல வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு அந்த ஒரு இது இப்ப இன்கேஸ் வந்துட்டு நம்ம தெரியாத ஏதாவது ஒரு லிங்க்க கிளிக் பண்ணிட்டோம். இல்ல ஏதாவது ஒரு ஓடிபி நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டோம். இல்லன்னா வந்துட்டு ஏதோ ஒரு த்ரெட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட யுபிஐல இருக்க ஆ. அமௌண்ட் எல்லாத்தையுமே இந்த சைபர் கிரைம் மூலியமா யாராவது எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ, ஆ. நம்ம ஆன்லைன்ல ஒரு விஷயத்த வச்சுட்டோம்னாலே, அது போயிடுமா? யாராவது எடுத்துருவாங்களா? ஹேக் பண்ணிடுவாங்களா? இல்ல வந்துட்டு அந்த அமௌண்ட்ட வந்துட்டு நம்மளோட கன்சர்னே இல்லாம ஏதோ ஒரு இதுல எடுத்துருவாங்களா? இந்த மாரி சில த்ரெட்ஸ் வந்துட்டு வரலாம். நமக்கும் வந்து சம்டைம்ஸ் தோணும் இல்லைங்களா? நம்ம எப்பவுமே வந்துட்டு ஆன்லைன ஃபுல் 100% சேஃப்டின்னு நம்ப மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் ஆ. வந்துட்டு ஆமா. ஸோ அதே மாதிரி தான் கிளவுட் கம்ப்யூட்டிங்லயும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, என்னதான் நம்ம ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன்ல பண்ணாலுமே, நம்ம டேட்டாஸ் பிரீச் ஆயிட்டு இருக்கா? இல்ல நம்மளோட டேட்டாஸ் வேற யாராவது பார்த்துட்டு இருக்காங்களா? இது வந்துட்டு ஃபுல்லி சேஃப் தானா? அப்டின்ற மாரி நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அதே ஆமா. மாரி யாராவது ஹேக் பண்ணிடுவாங்களா? ஹேக் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அது ஒரு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? இப்படியெல்லாம் யோசிச்சா, இதெல்லாம் தான் சில டிஸ்அட்வான்டேஜஸா நம்ம யோசிப்போம். ஓகேங்களா? பட் இங்க வந்துட்டு நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்ல 99.19 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அஷ்யூரன்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது 99.99911 உங்களுக்கு குடுத்துட்டு, அவ்ளோ அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஓகே. இங்க அஷ்யூரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ 99.9னாலே உங்களுக்கு அது 100% தான். ஸோ வந்துட்டு 100% அப்படின்றது இல்லாம, உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ கிரேட்டர் நம்பர் ஆஃப் அஷ்யூரன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு AWSல வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தட் நீங்க வந்துட்டு எது நீங்க ஆன்லைன்ல பண்ணாலுமே அதுக்கு வந்துட்டு ஃபுல்லி நாங்க வந்துட்டு பார்த்துக்குறோம். நீங்க வந்துட்டு அதுக்கு தேவையான நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி இதெல்லாம் நம்ம குடுக்கறதுனால, இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லி வந்துட்டு செக்யூரா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி தான் ஓகே. ஆ நெட்வொர்க்கிங்ன்னு வரும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்க, நமக்குன்னு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா? அன்லிமிட்டடான ஸ்பேஸ்ல நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்து வொர்க் பண்றது. இது எல்லாமே வந்துட்டு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ்ல நம்ம பண்ணுவோம்.
ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கும்போது உங்களோட டேட்டாஸ் எது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாஸை நம்ம என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரொம்ப சேஃபா, செக்யூரா நம்ம அத வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த சினாரியோஸ்ல நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ வந்துட்டு ஒரு ஆன்லைன்ல வச்சிருக்கோமே, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டா, அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஏன்னா இதுக்கு ஃபுல்லி மேனேஜ்டு பை AWS. அதுவும் இல்லாம நீங்க தான் அத ஃபுல்லா ஹேண்டில் பண்றீங்க, பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு அ அந்த புரொடெக்ஷனு, பாலிசி செட் பண்றதா இருக்கட்டும், ஒரு பெர்மிஷன் குடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இது வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங் பில்டா நீங்க பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கிளவுட் ஓகே. கம்ப்யூட்டிங் வந்துட்டு அ நார்மலா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஐடி ரிசோர்ஸஸ் இல்லன்னா ஐடி நீட்ஸ ரொம்ப ஃபாஸ்ட்டா இன்டர்நெட் மூலியமா டெலிவரி பண்றது தான் வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் மட்டும் கிடையாது. உங்களோட ஐடிக்கு தேவையான ஆல் சர்விசஸ் அண்ட் ஆல் ரிசோர்ஸஸ். இத வந்துட்டு வியா இன்டர்நெட் நீங்க வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டரா மார்க்கெட்டுக்கு டெலிவரி பண்றீங்க அப்படின்னா, அதத்தான் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அலோவ்ஸ் ஆன் டிமாண்ட் ஆக்சஸ் டூ ஸ்கேலபிள் ரிசோர்ஸஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ஸ்கேலபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது, இப்ப நீங்க வந்துட்டு ட்ரெடிஷனலா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெடிஷனலா நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு வந்துட்டு ட்ரெடிஷனலா நீங்க வந்துட்டு அ ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய்மென்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு வொர்க் பண்றதா இருக்கட்டும், அப்போ வந்துட்டு கிளவுட் அவங்களுக்கு இல்ல. கிளவுட் இல்லாத டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் செட்டப் பண்ணி, அ அவங்க இப்போ 10 சர்வர்ல அவங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு டிமாண்ட் பொறுத்து ஒரு 3 சர்வர் வேணும்னா, அந்த 3 சர்வர் அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க இல்லைங்களா? அங்க ஃபுல்லா ஆ. காசு குடுத்து அவங்க அந்த சிஸ்டம் வாங்குறாங்க. அவைங்களே வந்து தனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி, சர்வர்ஸ் பில்ட் பண்ணி, அவைங்களே வந்து செட்டப் பண்ணிக்கிறது. ஆமா. கரெக்ட். அவங்களே எல்லாமே ம். பண்றாங்க. அதே வந்துட்டு நீங்க ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆப் பண்றீங்க அப்டின்னா, நீங்க எவ்ளோ ரிசோர்ஸஸ் வேணுமோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நீங்க யூஸ் பண்ற டைமுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ரெண்ட் வந்துட்டு பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்னு வந்துட்டு ஸ்கேலபிள் அப்டின்ற இந்த வேர்ட் வந்துட்டு என்ன அப்டின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 5 சர்வர்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த 5 சர்வர்ஸ கிரியேட் பண்ணிட்டு, வேண்டான்றதப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இத வந்துட்டு டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். தட் இப்ப இந்த 5 சர்வர்லயுமே நீங்க எத்தன சர்வர யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அத்தன சர்வருக்கு மட்டும் நீங்க வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு பே பண்ணா போதும். இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஆ எப்படியும் முன்னாடி டேஸ் நார்மல் இதுக்கு முன்னாடிலாம் கிளவுட் இருக்கறதுக்கு முன்னாடி, எக்ஸ்ட்ரா ஒரு சர்வர் வேணும்னா, அந்த சர்வர் ஃபுல்லா வாங்கிட்டு, அதுக்கு காசு குடுத்துட்டு, அதுக்கு ஸ்பேஸ் குடுத்துட்டு, அந்த சர்வர மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு பெர்சன், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆயிட்டுருக்கும் அப்படின்னா, வேலை இழுத்துட்டே இருக்கும். அதே வந்துட்டு இப்ப நீங்க கிளவுடுன்னு சூஸ் பண்ணும்போது, நீங்க எவ்வளோ உங்களுக்கு சர்வர் வேணுமோ டக்குன்னு நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. வேண்டான்ற சர்வர டெலீட் பண்ண போறீங்க. நீங்க எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ, அதுக்கு மட்டும் தான் நீங்க பே பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா? பிசிக்கல் ஆ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்றோம். காஸ்ட் ரெடியூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டர் இன்னோவேஷன் அண்ட் டிப்ளாய்மென்ட். நம்ம எல்லாமே கிளவுடுன்னு வந்துட்டனால, நம்ம ஒண்ண கிரியேட் பண்றதுனால ஒண்ண கிரியேட் பண்ணி டெஸ்டிங் வந்துட்டு சீக்கிரம் நடக்குது. நம்ம வந்துட்டு என்ன நடக்குது? டெவலப்மென்ட் நடக்குது. டெஸ்டிங் சீக்கிரம் நடக்குது. டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு டிப்ளாய்மென்ட்டும் ஸ்பீடா நடக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சிஏ/சிடின்ற கான்செப்ட் மூலியமா பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்துட்டு, நம்ம அப்ளிகேஷன் டிப்ளாய்மென்ட்க்கு நெறைய AWS ரிசோர்ஸஸ்லாம் இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்டின்னா, அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட டிப்ளாய்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணி பார்க்குறீங்கன்னா, அத ரொம்ப ஸ்பீடா உங்களால வந்துட்டு அத வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா உங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்டின்னா, ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ஃபாஸ்டரா டெலிவரியும் நீங்க உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஆப்பரேட்ஸ் ஆன் அ பே பெர் யூஸ் மாடல். பே பெர் யூஸ் அப்படிங்கிறது பே ஆஸ் யூ கோ மாடல்ன்னு சொல்லுவோம். பே ஆஸ் யூ கோ மாடல்னா என்ன? பே ஆஸ் யூ கோ. நீங்க எவ்வளோ வந்துட்டு ரிசோர்ஸஸ் யூஸ் பண்றீங்களோ, அந்த ரிசோர்ஸஸ்க்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட் பே பண்ணா போதும். ஸோ அ அத விட்டுட்டு நம்ம வந்துட்டு இவ்ளோ சர்வீஸ் இருக்கு, யூஸ் பண்ணாத சர்வீஸ்க்கும் அமௌண்ட்லாம் நம்ம பே பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. எதையுமே அதுக்குன்னு ஒரு லிமிட் குடுத்துருப்பாங்க. ஃப்ரீ டயர் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்ப 750 ஹார்ஸ், 720 ஹார்ஸ் கிட்ட 700 பிளஸ் ஹார்ஸ் வந்துட்டு ஈஸி டூ இன்ஸ்டன்ஸ்க்கு இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ் நீங்க இப்ப அந்த சர்வீஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அவ்ளோ ஹார்ஸ் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அத தாண்டி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்றத பார்த்தோம். ஏன் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்டின்னா, ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்துட்டு முன்னாடி இருந்ததோ, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சொல்யூஷனா தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்துச்சு. ஓகேங்களா? கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கும்போது,
அப்ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட்டு அ மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, ரிமூவ்ஸ் அப்ஃப்ரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு வேணுன்றதுக்காக ஒரு 10 சர்வர் நீங்க வாங்க போறதா இருக்கட்டும், இல்ல அதுக்கு நீங்க ஸ்டோரேஜ் வேணும்னா எக்ஸ்ட்ராவா ஹார்ட் டிஸ்க் வாங்குறதா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அத மெயின்டெயின் பண்றது, அதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு கிரியேட் பண்றது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லனாலும், நீங்க எல்லாத்தையுமே ஆன்லைன்ல உங்களோட ஆர்கனைசேஷனே உங்களால ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அப்ஃப்ரண்ட் காஸ்ட் இதுல வந்துட்டு ரொம்ப ஆ ரொம்ப ரொம்ப கம்மியா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ வந்துட்டு புரொவைட்ஸ் குளோபல் ஆக்சஸ் ஃப்ரம் எனி லொகேஷன். ஸோ வந்துட்டு நீங்க குளோபலி எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். உங்கள்ட்ட அந்த கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அந்த கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எங்க வேணாலும் வந்துட்டு குளோபலி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட்ஸ் அப் டெவலப்மென்ட் அண்ட் டிப்ளாய்மென்ட் சைக்கிள். ஸோ நம்ம பார்த்தோம். டெவலப்மென்ட் எவ்வளோ ஸ்பீடா நடக்குது, டிப்ளாய்மென்ட் எவ்வளோ ஸ்பீடா நடக்குது அப்படின்றது. ஸோ இந்த டெவலப்மென்ட், டிப்ளாய்மென்ட் அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் பண்றது, இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு எஸ்டிஎல்சி கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எஸ்டிஎல்சி அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்ற அந்த டெர்மினாலஜி என்ன அப்படின்னா, இப்போ ஐடி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்குள்ள ஒரு ஐடி டீம், ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் எப்படி அவங்களோட வொர்க்க வந்துட்டு ஒரு ஃப்ளோவா பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு லைஃப் சைக்கிள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? இத பத்தின ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? மேம், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் அது ஒரு டொமைன்ல பண்றாங்கன்னா, ஓகே. அவிங்க வந்து ஸ்டார்ட்டிங் தேவையான ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் அதனோட பிளானிங், அதுக்கப்புறம் இம்ப்ளிமென்டேஷன், அதுக்கப்புறம் அவுட்புட் அந்த மாரி தொடர்ந்து லைன் பை பேசிஸா பண்றது. ஓகே. ஸோ வந்துட்டு கரெக்ட்டு. அவங்க பிளான் பண்றதா இருக்கட்டும், டிசைன் பண்ணி டிப்ளாய்மென்ட் பண்றது, அவங்க என்டையரா அந்த ஒரு ஃபுல் பிளானே அவங்க வச்சிருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ வந்துட்டு எஸ்டிஎல்சி ஆ. கான்செப்ட் வரும்போது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு பிளான் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ பிளான் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. இல்லன்னா டெவலப்மென்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெவலப்மென்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ட டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டிபிள் என்விரான்மென்ட்ஸ்ல வந்துட்டு அவங்க அத டிப்ளாய் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிப்ளாய்மென்ட் வந்துட்டு நடக்கும். ஸோ ஒன்ஸ் டிப்ளாய்மென்ட் நடந்து எல்லாம் ஓகே அப்படின்ற மாரி ஆனதுக்கப்புறமா, லாஸ்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபீட்பேக் எடுப்பாங்க. ஃபீட்பேக்குன்றத சொல்றத விட, இதுக்கு தேவையான ஆப்பரேஷன்ஸ் வேணும்னா அத பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்பரேஷன்ஸ் அப்படின்றது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ ஓகே. ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா, ஃபைனலா என்ன ஸ்டேஜ் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ வந்துட்டு அங்க நம்மளுக்கு ஃபீட்பேக்கு, இல்லன்னா வந்துட்டு மானிட்டரிங் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நடக்கும். ஸோ ஃபீட்பேக், மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்டின்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன ரன் பண்ணி குடுத்துட்டா மட்டும் போதும்னு கிடையாது. ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆயிட்டுருக்கு, அது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனாலுமே நமக்கு லாக் வேணும். ஏதாவது இஷ்யூ வருது, ஏதாவது ஹேக் பண்றாங்க, ஏதோ ஒரு மால் ஃபங்ஷன் ஆகுது, ஏதோ ஒரு ஆ மிஸ்கான்ஃபிகரேஷன் எதுனாலுமே உங்க அப்ளிகேஷன்ல எந்த ஒரு 0.1 சேஞ்சஸ் நடந்தாலுமே, அத மானிட்டரிங் பண்ணி லாக் எடுத்து, அந்த லாக் வச்சு தான் உங்களால எதையுமே ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் பிளான் ஸ்டேஜ்ன்னு சொன்னோம் எஸ்டிஎல்சி கான்செப்ட்ல. ஸோ பிளான் அப்படிங்கும்போது, இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இப்ப Amazon, Flipkart மாரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு Flipkart வச்சுக்கோங்க. ஸோ Flipkart வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஐடி கம்பெனில இருக்கோம். நீங்க ஒரு டெவாப்ஸ் நீங்க ஒரு AWS இன்ஜினியரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, பிளான் ஸ்டேஜ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எல்லாருமே உட்காந்து கொலாபரேட்டிவா வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. ஓகே. அ இப்ப வந்துட்டு கிளையன்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ நாள் விமென் செக்ஷன், மென் செக்ஷன் இருந்துச்சு. இப்ப நான் கிட்ஸ் செக்ஷன் ஒண்ணு இப்ப ஆட் நான் பண்ணிக்கிறேன். கிட்ஸ் செக்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆ, கிட்ஸ் ஓகே. செக்ஷன் அந்த கிட்ஸ் செக்ஷன் வந்துட்டு நம்ம புது அப்டேட் ஓகேங்களா? ஸோ இந்த நியூ அப்டேட்ட நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன AWS ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், எத யூஸ் பண்ணா நம்ம எஃபிஷியன்ட்டா குடுக்க முடியும், அதுக்கப்புறம் டைம் எப்படி கம்மி பண்ணலாம், எவ்வளோ டியூரேஷன்ல முடியும் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஓவரால் பிளானிங் நடந்து, இந்த பிளான் ஆஃப் ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, கிளையன்ட்க்கு ஷேர் பண்ணி, இதுதான் நாங்க பண்ண போறோம். இவ்வளோ டேஸ் எடுக்க போது. இதுதான் ஓவரால் கான்செப்ட் இல்ல ஓவர்வியூ மாரி நம்ம சென்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, டெவலப்பர்ஸ் வந்துட்டு டெவலப்மென்ட் ஸ்டேஜ ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ இது வந்துட்டு ட்ரெடிஷனல் டைமிங்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரெடிஷனலா என்ன நடக்கும் அப்டின்னா, பிளான் பண்ணுவாங்க. டெவலப்மென்ட் வந்துட்டு கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கோட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கோட் எழுதுறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு 8 டூ 9 மந்த்ஸ் ஆகும். ஏன்னா வந்துட்டு நம்ம கிட்ஸ் செக்ஷன்னு சொல்லிட்டோம்.
பட் வந்து டக்குனு கிட்ஸ் செக்ஷன் சொல்லிட்டு உள்ள எல்லா ஐட்டம்ஸும் இருக்குமா? இருக்காது. கிட்ஸ் செக்ஷனுக்குள்ள நெறைய சப் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு டாய்ஸு, ஸ்டேஷனரீஸ், யூனிஃபார்ம்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாரி குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் இருக்குமோ, அந்த மாரி எல்லா திங்ஸுமே அதுல இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாபிக்குமே நீங்க உட்காந்துட்டு தனித்தனியா கோடிங் எழுதணும் இல்லைங்களா? ஒரு லாகின் பேஜ்க்கே வந்துட்டு 2 டூ 3 டேஸ் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு இவ்ளோ பெரிய ஒரு செக்ஷன் நீங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்க, இது கண்டிப்பா ஒரு 8 டூ 9 மந்த்ஸ் இந்த ப்ராஜெக்ட் போயிடும். ஸோ இந்த மாரி போகும்போது, அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, 8லருந்து 9 மாசம் உட்காந்து கோடு எல்லாத்தையும் எழுதி, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் டெவலப்பர் இது எல்லாத்துக்குமே தனித்தனி பெர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவாரு, டெவலப் ஆ டு கோடு எழுதிட்டு, அந்த கோட டெஸ்டிங் டீமுக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஸோ டெஸ்டிங் டீம்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோட எடுத்து அகைன் ரன் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுக்கு ரன் ஆகலைன்னா, அத இஷ்யூ ரைஸ் பண்ணுவாங்க. இல்ல ரன் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க ஃபர்தரா அடுத்த ஒரு இதுக்கு போவாங்க. ஸோ இங்க டெஸ்டிங் டீம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டிப்ளாய்மென்ட்க்கு விடுவாங்க. ஸோ இத வந்துட்டு பில்ட் அண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பில்ட் பண்ணி அத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு 8 மந்த்ஸ் போகுது. இதுக்கு ஒரு 1 மந்த் ஆகுது டெஸ்டிங்க்கு. அதே மாதிரி இங்க அகைன் வந்துட்டு டிப்ளாய்மென்ட்க்கு வந்துட்டு ஒரு 1 மந்த் ஆகுது. அப்புறம் ஆப்பரேஷன்ஸ் இன் கேஸ் வந்துட்டு ஆப்பரேஷன்ஸ் வந்துட்டு ஃபைனலா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டிப்ளாய்மென்ட்டோட நம்ம என்ன பண்ணுவோம், கிளையன்ட்க்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகே இதுதான் நாங்க வந்துட்டு வொர்க் பண்ண ப்ராஜெக்ட். இத நீங்க எப்படி இருக்குன்றத ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி ரிவ்யூக்காக நீங்க கிளையன்ட்க்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ கிளையன்ட் என்ன பண்ணுவாங்க, ஆஃப்டர் 9 டூ 10 மந்த்ஸ்ல வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இது வந்துட்டு ரொம்ப இது வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப காமனான பிளஸ் ரொம்ப அதிகமா சொன்னப்பட்ட வேர்ட்ஸ் வந்துட்டு கிளையன்ட் கிட்ட இருந்து. ஸோ இது வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு ரெக்கார்டாவே இருக்கு. ஸோ நீங்க ஒரு 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் இல்ல 1 இயர்க்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் குடுத்தீங்கன்னா, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு அவ்ளோ ஈஸியா உங்களுக்கு என்ன ஆகும், டபுள் ஒர்க் ஆகும். அப்புறம் அகைன் நீங்க உட்கார்ந்து அத பிளான் பண்ணணும், டெவலப்மென்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு இஷ்யூ இருக்கு. கிளையன்ட்க்கு நீங்க அவுட்புட் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு அப்டேட் குடுக்குறேன். குடுத்துட்டு அத நீங்க 1 வருஷம் கழிச்சு தான் குடுப்பீங்க அப்டின்னா, அதுவரைக்கும் இப்ப யாராவது வெயிட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? மேம் நம்மகிட்ட குடுத்த மாரியே ப்ராஜெக்ட்ஸ் வெளிய குடுத்துருப்பாங்க 2, 3 பக்கம். 2, 3 எது பக்கம் சீக்கிரம் குடுத்தா அப்படி வந்துட்டு ரொம்ப மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதுவும் காஸ்ட் தானே. காஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ண பார்ப்பாங்க. அதனால தான் கம்பெனிஸ் குடுத்து அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரின்றத விட, மெயினா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 9 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வேணாம் அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்கு வரலைங்கும்போது, மறுபடியும் அத உட்காந்து அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, கிளையன்ட் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ, இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இந்த பிளான் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்களா? டெவலப்மென்ட் ஸ்டேஜ் வரும்போது அவங்க எத்தன மந்த்ஸ் அவங்க எவ்வளோ நாள் வொர்க் பண்றாங்களோ, அதுவரைக்கும் டெஸ்டிங் டீமும், டிப்ளாய்மென்ட் டீம், ஆப்பரேஷன்ஸ் டீம், மானிட்டரிங் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ட்ரெடிஷனல்னு சொல்லும்போது. ஸோ இதே வந்துட்டு இப்போ ஒன்ஸ் வந்துட்டு டெவாப்ஸோ இல்ல ஏடபிள்யூஎஸோ வந்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஏடபிள்யூஎஸ் வந்ததுக்கப்புறம் என்ன அப்டின்னா, பிளான் பண்றது அதே மாரி தான். பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே ஓகே. பட் வந்துட்டு ஆ என்ன நடந்துச்சு அப்டின்னா, அந்த டிப்ளாய்மென்ட் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு சிடி இந்த மாரி சில ஃபீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சதுனால, அவங்க கொஞ்சம் ஈஸியா பண்ணாங்க. இது வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ன்றது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளவுட் புரொவைடர். நீங்க சர்வீசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஓவரால் கான்செப்ட்க்கே ஒரு சொல்யூஷனா வந்தது தான் டெவாப்ஸ். ஓகேங்களா? ஸோ டெவாப்ஸ் வந்துட்டு நம்ம அதனால தான் ஒரு கல்ச்சர்ன்னு சொல்லுவோம். எதனால அப்டின்னா, இந்த டெவாப்ஸ் வந்துட்டு நீங்க பிளான் பண்ற ஸ்டேஜ் மட்டும் பிளான் பண்ற ஸ்டேஜ்ல எல்லாரும் இருப்பீங்க. டெவலப்மென்ட் வரும்போது, இந்த மாரி மொத்தமா டெவலப்மென்ட் பண்ணாம, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சின்ன சின்னதா பிரிச்சுக்குவாங்க. ஸ்பிரிண்ட் மாதிரி. ஸோ பிரிச்சுட்டு அத ஒரு 2 வீக்ஸ் வொர்க் பண்ணிட்டு, அது வொர்க் ஆனதுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் குடுப்பாங்க. ஸோ டெஸ்டிங் டீம் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டிப்ளாய்மென்ட் நடந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் டிப்ளாய்மென்ட் முடிஞ்சதும், அத வந்து கிளையன்ட்க்கு ஷேர் பண்ணிட்டு, சின்ன சின்ன செக்மென்ட்டா பிரிச்சுக்குவாங்க. அதாவது லாகின் பேஜ் ஃபர்ஸ்ட்டு, இல்லன்னா கிட்ஸ் செக்ஷன்ற பேஜ் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டேஷனரீஸ்ன்னு இருக்கா, அந்த ஒரு செக்ஷனா ஃபர்ஸ்ட்டு வொர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் வொர்க் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு செக்ஷனா தனித்தனியா வொர்க் பண்ணி, இத என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அப்பப்ப வந்துட்டு கிளையன்ட்க்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தட் கிளையன்ட் ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு ஓகேவா, இல்லையான்றத அவங்க அப்பப்பவே சொல்லிருவாங்க. ஸோ என்னாகும் இவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன குடுக்கவோ, இல்ல அ இப்போ இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கும். நான் வொர்க் குடுத்துட்டேன். இவங்க வொர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? இல்ல வந்துட்டு ஃப்ரீயா இருக்காங்களா? ஏன் இவ்ளோ நாள் எடுக்குது? அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க ஒரு இத எடுத்துக்கிறீங்க. 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்ன்ற மாதிரி அத நீங்க என்ன பண்றீங்க? அவுட்புட் வந்துட்டு நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க கிளையன்ட்க்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆ. நடக்கும்? ஓகே. எஃபிஷியன்ட்டா வொர்க் போயிட்டு தான் இருக்கு. வொர்க் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிளஸ் எனக்கும் அவுட்புட் அப்பப்ப வருது. எனக்கு வந்துட்டு ஓகேன்னா, நான் அத ஓகே பண்றேன். அப்படி இல்லன்னா, நான் சேஞ்சஸ் என்னன்றத நான் வந்துட்டு
டெவலப்மெண்ட் டீமுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த இடத்துல கோட் எழுதுறதோட டெவலப்பரோட வொர்க் முடிஞ்சுது. ஸோ அத டெஸ்ட் பண்றது, நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டட் டெஸ்டர்லாம் இருக்கு. ஸோ டெஸ்ட் பண்ணி அத டிப்ளாய் பண்றது, இது எல்லாமே ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரோட வொர்க்கா இருக்கும். ஸோ AWS அப்படின்னு வரும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இதுக்கு தேவையான ஃபுல் AWS ஓட ஒரு சப்போர்ட், ரிசோர்ஸஸ் தேவையான கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது அப்ளிகேஷனுக்கு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். இந்த மாரி எல்லா ஒரு கிளவுட் ஆப்பரேஷன்ஸும் நீங்க பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதாவது AWS இன்ஜினியரா இருக்கவங்க பண்ணுவாங்க. ஸோ DevOpsன்னு வரும்போது, அதனால தான் AWS ஓட 1 பாயிண்ட் ஹையர்ல வந்துட்டு DevOps இருக்கும். ஸோ DevOpsன்னு வரும்போது அது ஒரு கல்ச்சர். அவங்க வந்துட்டு அந்த அப்ளிகேஷனோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. AWSன்னு வரும்போது, அவங்க வந்து கிளவுட் ஆப்பரேஷன்ஸோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ கிளவுடோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்துட்டு நீங்க பார்த்துக்குவீங்க. ஓகே மேம். ஓகே. ஸோ வந்துட்டு எலாஸ்டிக் ஸ்கேலிங் இதெல்லாமே வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்டின்னா, நீங்க ரிசோர்ஸஸ ஸ்கேல் பண்ணிக்க முடியும். அதுதான் மெயின் டாபிக். ஸோ மேம், ரிசோர்ஸஸ் ஆ. டிப்ளாய்மென்ட் ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து கிளையன்ட் கிட்ட குடுத்துருவாங்கல்ல? ஆமா. மறுபடியும் அந்த ஆப்பரேஷன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க? ஸோ டிப்ளாய்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆப்பரேஷன்ஸ் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த ஸ்கேலிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் சொல்றேன் இல்லையா? அதுக்கு தான் இது நான் வந்தேன் இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ ஸ்கேலிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது, உங்களோட அப்ளிகேஷனுக்கு இப்ப வந்து எக்ஸ்ட்ராவா சர்வர்ஸ் வேணும்னா, அத ஆட் பண்றதா இருக்கட்டும். இல்லன்னா அப்ளிகேஷனுக்கோ, இல்ல உங்க சர்வருக்கோ லோடு வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த லோட வந்துட்டு நீங்க பிரிச்சு குடுக்கணும் அப்டின்னா, லோட் பேலன்சர் அப்டின்ற ஒரு சர்விஸ யூஸ் பண்ணி, நீங்க எல்லா சர்வருக்குமே ஈக்குவலா வந்துட்டு லோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. இன்னொன்னு வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்துட்டு என்ன அப்டின்னா, இப்போ இப்போ உங்களுக்கு வந்துட்டு அ உங்க அப்ளிகேஷனுக்கு வந்து இன்னொரு 10 சர்வர் வேணும்னு நீங்க பிரெடிக்ட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ டிமாண்ட பொறுத்து அ இப்ப இருக்கிறத விட இன்னும் ஒரு 10 சர்வர் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த 10 சர்வர இது என்ன பண்ணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்க மினிமம், மேக்ஸிமம் இந்த மாரி சில கெப்பாசிட்டீஸ்லாம் நம்ம வைப்போம். ஸோ அ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 10 சர்வர் எனக்கு வேணும். 2, 2 சர்வரா இன்கிரீஸ் பண்ணிக்கோ. பட் 10க்கு மேல நீ இன்கிரீஸ் ஆகக்கூடாது. அப்படின்றத நம்ம ரூலா செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி செட் பண்ணும்போது, உங்களோட CPU யுட்டிலைசேஷன் வந்துட்டு அதிகமாகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, 2 சர்வர கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 2 சர்வருக்கும் சேர்த்து CPU யுட்டிலைசேஷன் அதிகமாகும்போது, அகைன் ஒரு 2 சர்வர கிரியேட் பண்ணும். இந்த மாரி கிரியேட் பண்ணி ஒரு 10 சர்வர் வரைக்கும் நம்ம 10ன்றது தான் டிசைர்ட் கெப்பாசிட்டின்னு குடுத்துருக்கோம்னா, இல்ல மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு குடுத்துருக்கோம்னா, அதுக்கு மேல கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு டிமாண்ட் கம்மியாகுது. ஓகே. ஆ ஏதோ ஃபெஸ்டிவல் சீசன் வருது. அந்த டைம்ல எல்லாரும் Amazon, Flipkart யூஸ் பண்றாங்க. ஒன்ஸ் அந்த சீசன் முடியும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துட்டு யூசர்ஸோட இது கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த யூசர்ஸ் வந்துட்டு ஹிட் பண்றது கம்மியாகும்போது, நம்மளுக்கு 10 சர்வர் தேவைப்படாது. ஸோ அகைன் என்ன பண்ணும் 10 சர்வர்ன்றது 8 சர்வரா மாறும். அப்புறம் வந்துட்டு 6 சர்வரா மாறும். 4, 2 கடைசியில எல்லாமே ஃபுல்லாவுமே தேவையில்ல அப்படிங்கும்போது, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கும். ஸோ இங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ சர்வர் வச்சிருந்தீங்களோ, அந்த சர்வர் மட்டும் உங்களுக்கு வொர்க்கிங்ல இருக்கும். எக்ஸ்ட்ரா சர்வர்ஸ் எல்லாமே ஸ்கேல் அவுட் என்ன சொல்றது? ஸ்கேல் இன் ஆயிடும். ஸோ ஸ்கேல் அவுட்னா ஆட் ஆயிட்டே போகும். ஸ்கேல் இன்னுன்னா ஆ நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வருவோம். ஓகேங்களா? ஸோ இதத்தான் நம்ம ஓகே ஆப்பரேஷன்ஸ்ல மேம். மோஸ்ட்லி பண்ணுவோம். ஸோ வந்துட்டு மானிட்டரிங் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க அப்ளிகேஷன் இப்ப நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டுருக்கு. இல்ல நம்ம சர்வரோ, ஒரு ரிசோர்ஸஸோ ஏதோ ரன் ஆயிட்டுருக்கு அப்படின்னா, அது கரெக்ட்டா ரன் ஆயிட்டுருக்கா? எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆயிட்டுருக்கு? எந்த அளவுக்கு வந்துட்டு பிஸியா இருக்கு அந்த டிவைஸ் அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம மானிட்டரிங்ல பார்த்துக்குவோம். ஸோ லாஸ்ட்டா ஃபீட்பேக் பார்ப்போம். ஸோ ஃபீட்பேக் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன்ல நம்ம குடுக்குற ஒரு ஃபீச்சர் வந்துட்டு யூஸ் பண்றோமா? எந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபீச்சர யூஸ் பண்றோம்? அப்ளிகேஷனோட ஒரு ஃபீட்பேக் மாதிரி நம்ம இங்க வந்துட்டு இந்த ஃபீட்பேக் செஷன் வந்துட்டு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு ஓவராலா ஒரு SDLC கான்செப்ட் வந்துட்டு ரன் ஆகுது. இது ஓகே. புரிஞ்சது தானே உங்களுக்கு? புரிஞ்சுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட சில பெனிஃபிட்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ வந்துட்டு பே ஆஸ் யூ கோ மாடல் இருக்கறனால காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ செகண்ட் வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸோ சொன்ன மாரி உங்களோட ரிசோர்ஸஸ உங்களுக்கு வேணுன்ற மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ட் வந்துட்டு செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டிங்கும்போது, இப்போ நீங்க ஆன்லைன் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க பயங்கரமா நம்ம அதுக்கு செக்யூரிட்டி குடுத்து வைப்போம். ஸோ இப்ப இன்கேஸ் வந்துட்டு அதுக்கு வந்து ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு பாஸ்வேர்ட்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஒரு ஃபயர்வால் செட்டப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சர்வர் லெவல் செக்யூரிட்டி குடுக்குறதா இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, செக்யூரிட்டி குரூப்ஸ் இல்லன்னா ஃபயர்வால்ஸ் இந்த மாரி நெறைய சர்விஸஸ் இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அ
செக்யூரிட்டி வந்துட்டு எதுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஹை ஸ்பீட் அண்ட் ஆப்டிமைஸ்டு டெலிவரி. ஸோ நம்ம கிளவுடோடது யூஸ் பண்றோம். இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் இல்லைன்னா இந்த தேர்ட் பார்ட்டி விர்ச்சுவல் மெஷின் மாதிரி ஒரு மாதிரி அன்அவைலபிளா போயிடுமா? இல்லைன்னா வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு லாகின் ஆகாமலே இருக்குமா? சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ் உங்களால வந்துட்டு லாகின் பண்ணவே முடியாது. அது ஒரு மாரி டவுனாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு இங்க இருக்காது. ஹை ஸ்பீடாவும் நீங்க ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஃபாஸ்ட்டா யூஸ் பண்றதுக்காகவும் இதுல வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. வைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அ ஆன்லைன் தானே அப்டின்ற அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் இருக்காது. ரொம்ப உங்களுக்கு சூப்பரா ஹை ஸ்பீட்ல இருக்கும். ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸிபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்ஸிபிலிட்டிங்கும்போது, இப்போ AWSல உங்களுக்கு 200 பிளஸ் சர்விஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க எத்தன சர்விஸ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 தான் யூஸ் பண்ணணும், 2 தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இப்ப நீங்க EC2ன்றது வந்துட்டு ஒரு சர்வர். ஓகேங்களா? சர்வர் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆ சர்விஸ். ஸோ எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுடுன்னு சொல்லுவோம். இது ஒண்ணும் இல்ல. இது உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் மெஷின்ஸ கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ இப்ப நீங்க EC2 கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்டின்னா, VPCன்ற ஒரு சர்விஸ் வேணும். VPC வேணும், செக்யூரிட்டி குரூப்பு, அப்புறம் வந்து ரவுட் டேபிள் யூஸ் பண்ணுவீங்க, இன்டர்நெட் கேட்வே யூஸ் பண்ணுவீங்க, சப்நெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அப்டின்னா, இன்கேஸ் நீங்க வேற லோட் பேலன்சர் அட்டாச் பண்ணணும்னா, லோட் பேலன்சர் குடுப்பீங்க, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் குடுப்பீங்க. ஸோ இந்த மாரி எவ்வளவு சர்வீசஸ் மல்டிபிள் வ வொர்க் லோட்ஸ் வந்து அ நீங்க என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் சர்வீசஸ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் இதெல்லாமே குடுப்பீங்க. இன்கேஸ் வந்துட்டு நீங்க செக்யூரிட்டி குரூப், லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னாலும் வேரியஸ் இல்லன்னா மல்டிபிள் சர்வீசஸ உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஓகே. மெயின்டனன்ஸ் ஃப்ரீ. ஏன் அப்டின்னா, இது வந்துட்டு AWS மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது AWSல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸஸ் யார் மேனேஜ் பண்ணிக்குவாங்கன்னா, AWS பார்த்துக்குவாங்க. அந்த சிஸ்டம் வந்துட்டு இப்ப நம்ம போய் ரிப்பேர் குடுக்கணுமா? இல்ல நம்ம வந்துட்டு போய் பார்த்துட்டு இருக்கணுமான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. இப்ப இன்கேஸ் உங்க கீபோர்ட் ஒர்க் ஆகல, மவுஸ் ஒர்க் ஆகல, இல்லன்னா வந்துட்டு உங்க சிஸ்டம் வந்துட்டு அ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா, அத நம்ம தான் போயிட்டு பார்த்துக்குவோம். மெயின்டனன்ஸ் ஃபுல்லா நம்மளோடது தான் இருக்கும். பட் AWSல வரும்போது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விர்ச்சுவல் மெஷின்ஸுமே நம்ம போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அது எல்லாமே AWSயே பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட டைப்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டிப்ளாய்மென்ட் மாடல்ஸ். ஸோ டிப்ளாய்மென்ட் அப்டின்னா, அ நீங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லான்ச் பண்றதோ, இல்ல வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் நீங்க லான்ச் பண்றதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் நம்ம ஜஸ்ட் டிப்ளாய்மென்ட்ன்ற மாரி சொல்லுவோம். ஸோ டிப்ளாய்மென்ட்ல உங்களுக்கு வந்து 4 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், கம்யூனிட்டி கிளவுட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பப்ளிக் கிளவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ரிசோர்ஸஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா AWS. ஸோ AWS வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் தான். நம்ம அத என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். அதாவது கிளவுட நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, அது பப்ளிக் கிளவுட். இதே வந்துட்டு நீங்க டெடிகேட்டடா ரிசோர்ஸஸ உங்க ஆர்கனைசேஷனுக்குன்னு வச்சிருக்கீங்க. அத நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ணல. அதாவது நீங்க கிளவுடே சூஸ் பண்ணல அப்படின்னா, அது பிரைவேட் கிளவுட். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே உங்களோட சிஸ்டம்ல, உங்களோட ஆர்கனைசேஷன்ல வச்சிருக்கீங்கன்னா, பிரைவேட் கிளவுட். இதே ஹைபிரிட் கிளவுட் அப்படிங்கும்போது 2யும் கம்பைன் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்க அ உங்க ஆஃபீஸ்லலாம் வொர்க் பண்ணுவீங்க. நீங்க சில சர்வீசஸ்க்கு நீங்க AWSஓடத நீங்க எடுத்துக்குவீங்க. அப்படிங்கும்போது நீங்க 2த்தையுமே சூஸ் பண்றீங்களா? ஸோ இந்த இடத்துல இது ஹைபிரிட் கிளவுடுன்னு சொல்லுவோம். கம்யூனிட்டி கிளவுட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஷேர்ட் அமாங் மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ். இப்ப நீங்க ஒரு 2, 3 பேர் சேர்ந்து இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. 2 பேருமே கிளவுட் சூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ 2 அக்கவுண்ட் வச்சுட்டு 2 அக்கவுண்ட் மேனேஜ் பண்ணாம, ஒரு அக்கவுண்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு தேவையான தனியா வச்சுட்டு, அவருக்கு தேவையான தனியா வச்சுட்டு, பில்லிங்கோ இல்ல உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவையோ, இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணி வொர்க் பண்ணீங்களா? மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னா எங்க ரிலேட்டிவ்ஸா வொர்க் பண்றீங்க அப்டின்னா, இந்த மாரி சில திங்ஸும் நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ இதே தான் கம்யூனிட்டி கிளவுடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு டிப்ளாய்மென்ட் மாடல்ஸ். ஸோ இதே மாதிரி சர்விஸ் மாடல்ஸ்ன்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த பிபிடி நான் ஷேர் பண்றேன். நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் என்னன்ற மாரி கோ த்ரூ பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ சர்விஸ் மாடல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, என்ன விதமான சர்விசஸ்லாம் இருக்கு கிளவுட்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ஒரு சர்விஸா குடுக்கறது, பிளாட்ஃபார்ம ஒரு சர்விஸா குடுக்கறது, சாஃப்ட்வேர ஒரு சர்விஸா குடுக்கறது. ஸோ இந்த 3 விதமான சர்விஸ் வந்துட்டு நம்மளுக்கு சர்விஸ் மாடல்ஸ்ல இருக்கு. ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர சர்விஸா குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் அது விர்ச்சுவல் மெஷினையோ, இல்ல ஒரு ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இந்த மாதிரி
ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர குடுத்து, அத நம்மள நம்மளுக்கு வொர்க் பண்றதுக்கு ஒரு சர்வீஸா குடுக்குறாங்க. அதுவும் ரென்டலுக்கு அப்டின்னா, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். அதே பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்டின்னா, இப்ப நீங்க பார்த்துட்டீங்க அப்டின்னா, இப்ப நம்ம என்ன சொல்றது? இப்ப நம்ம ஒரு டிஷ் செய்றோம் அப்டின்னா, அதோட இன்கிரீடியன்ட்ஸ் இல்லாம நம்மளால செய்ய முடியாது. இல்லைங்களா? அதே மாரி பிளாட்ஃபார்ம்ன்றது வந்துட்டு டெவலப்பர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்துட்டு ஜாவா அப்ளிகேஷன் இல்ல பைத்தான் அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கான ரன் டைமு, டூல்ஸு, பேக்கேஜஸ் இல்லாம நம்மளால அது வொர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து கான்ஃபிகரே ஆகாது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு தேவையான ரன் டைம், இந்த டூல்ஸு இதெல்லாம் குடுக்குறது தான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். நம்ம யூஸ் பண்றதுல மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் தான். ஸோ Gmailஆ இருக்கட்டும், Zoom மீட்டிங்கா இருக்கட்டும், உங்க WhatsAppஆ இருக்கட்டும், Facebook, Instagram இது எல்லாமே வந்துட்டு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். நம்ம என்ன பண்றோம்? அந்த சாஃப்ட்வேர நம்ம கிரியேட் பண்றதில்ல. அத ஒருத்தவங்க கிரியேட் பண்ணி நம்மளுக்கு சர்வீஸ்க்கு குடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம அத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ Instagramக்கு நம்ம ஏதாவது அமௌண்ட் பே பண்றோமா? எதுவும் கிடையாது. ஃப்ரீயா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம். நம்ம வந்துட்டு அத உங்க பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர நம்ம ஜஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இது 3த்துல ஏதாவது உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கா? இல்ல புரிஞ்சுதா? ஆ ஓகே மேம். இதுல இல்ல. ஓகே. அந்த விர்ச்சுவல் மெஷினுன்னு சொன்னீங்களா மேம்? ஆமா. அதுனா மட்டும் என்னன்னு சொல்றீங்களா? விர்ச்சுவல் மெஷின் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா, இப்ப நம்ம லேப்டாப்பு, இல்ல நம்மளோட இந்த பிசிலாம் இருக்கு பார்த்தீங்களா? பர்சனல் கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இல்ல உங்களோட எஸ் சிஸ்டம் மேம். இருக்குல்ல. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்க அந்த லேப்டாப் இதெல்லாமே வந்துட்டு என்ன, நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம டச் பண்ணி நம்ம வொர்க் பண்ணி பார்க்குறோம். இது எல்லாமே நம்மளோட சிஸ்டம். இதே லேப்டாப்ப நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, அதுதான் விர்ச்சுவல் மெஷின். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், நமக்கு இந்த மாரி ஒரு ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கீழ நேவிகேட் பண்ணி அது ஒரு விண்டோஸ் ஓஎஸ் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இந்த ஐகான்ஸ கிளிக் பண்ணி நம்ம ஒரு சர்வருக்குள்ள நம்ம வொர்க் பண்றோம். ஸோ சர்வர் அப்படின்றது எஸ். வந்துட்டு இந்த மெஷின் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மெஷினு, சர்வர், லேப்டாப்பு, ஆ சிஸ்டம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிவைஸ். அதாவது உங்களோட ஒரு பர்ட்டிகுலர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இத வந்துட்டு கண்ணு முன்னாடி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப், பர்சனல் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லலாம். இதையே நீங்க ஆன்லைன்ல பார்க்குறீங்க அப்படின்னா, அதுதான் விர்ச்சுவல் மெஷின். ஸோ விர்ச்சுவல்ன்றதே வந்துட்டு உங்களுக்கு த்ரூ இன்டர்நெட் தான். ஸோ அதுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மெஷின் தான் வந்துட்டு விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நத்திங் பட் உங்களோட இங்க நீங்க AWSல EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அதாவது நம்ம கண்ணு முன்னாடி இருக்க லேப்டாப்போ, இல்ல ஒரு சிஸ்டமையோ வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல ஒரு சிஸ்டம்ல வொர்க் பண்றோம் அப்படின்னா, அதுதான் விர்ச்சுவல் மெஷின். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு சிஸ்டத்துல இருக்கிற எல்லா பர்ட்டிகுலர்ஸும் வந்து இன்னொரு சிஸ்டத்த வச்சு பாத்துக்கிறது. ஆமா. இப்போ வந்துட்டு இப்போ உங்ககிட்ட விண்டோஸ் சிஸ்டம் இருக்கா? இந்த விண்டோஸ் ஆ லேப்டாப்ல நீங்க என்ன பண்றீங்க? AWSல போயிட்டு இன்னொரு ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்க. ஸோ உங்களோட சர்வருக்குள்ள இன்னொரு ஒரு சர்வர உங்களால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க ஒரு கிளவுட் புரொவைடர் இல்ல விர்ச்சுவல் பாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி டூலயும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க? இப்ப லேப்டாப்க்குள்ள உங்களுக்கு இன்னொரு லேப்டாப் மாதிரி கணக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஓகே. லேப்டாப்ல நீங்க இன்னொரு ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாரி EC2ல போயிட்டு ஒரு சர்வர கிரியேட் பண்ணி, இப்ப இங்க நீங்க எப்படி ஒரு ஃபைல கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு நோட்பேட ஓப்பன் பண்ணி அதுல ஏதோ ஹாய், ஹலோன்ற ஏதோ ஒண்ணு டைப் பண்ணிட்டு, ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க ஃபோல்டர்ல அது சேவ் ஆயிருக்கும். இதே மாதிரி நீங்க சர்வர்ல போயிட்டு, அதாவது விர்ச்சுவல் மெஷின்லயும் போயிட்டு, நீங்க ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள உங்க ஃபைல சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அங்க உங்க ஃபைல உங்களால பார்க்க முடியும். ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு விர்ச்சுவல் மெஷின். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு என்னென்னன்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. அதே மாரி எல்லாத்துக்குமே தனியா வந்துட்டு டெஃபினிஷன்ஸ் குடுத்துருப்பேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்விஸ்னா என்ன? அதுக்கான ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்விஸ்னா என்ன? இப்ப நான் என்னலாம் உங்களுக்கு வந்துட்டு ஓவரால் நான் சொன்னேனோ, அது எல்லாம் தான் வந்துட்டு இங்க தியரியா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க போதும். ஸோ இதெல்லாம் தான் எப்படி ஓகே. வந்துட்டு ஐஏஎஸ், பிஏஎஸ், சாஸ் இது 3ம் சொல்லுவோம். ஸோ இது 3ம் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் வந்துட்டு வொர்க் ஆகுதுன்றத விட எப்படி வந்துட்டு இது யூஸ் பண்றாங்க, அதோட ரியல் டைம்ல அதை நம்ம எந்த எக்ஸாம்பிள் வச்சு கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ மெயினா இந்த ஒரு விஷயத்த நீங்க பார்க்குற மாரி இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஆன் ப்ரிமிசஸ் அப்படின்றது வந்துட்டு பிரைவேட் கிளவுட். அதாவது நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன நீங்களே ரன் பண்றது. கிளவுடோட ஒரு சப்போர்ட் இல்லாம நீங்களே யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ ட்ரெடிஷனல் வே மாதிரி.
ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் நம்ம பார்த்தோம். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் பார்த்தோம். சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துலயுமே நீங்க எத மேனேஜ் பண்ணணும், கிளவுட் எத மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்றத தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஸோ ஆன் பிரமிசஸ்ன்னு வரும்போது ஒரு சிஸ்டம் வாங்குறதுலருந்து, அந்த ஸ்டோரேஜ்லேருந்து, நெட்வொர்க்கிங்லேருந்து எல்லாமே செட் பண்றது யார் பண்ணுவா? நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா, அதுல நம்ம கிளவுடுன்ற ஒரு ஆப்ஷனே நம்ம எடுக்கறதில்ல. அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ன்னு வரும்போது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர நமக்கு சர்வீஸா குடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் குடுக்குறாங்கன்ட்டு அவசியம் இல்ல. ஸோ ஸ்டோரேஜ் அவங்களே பார்த்துக்குவாங்க. நெட்வொர்க்கிங் அவங்க பார்த்துக்குவாங்க. கம்ப்யூட்ன்றது வந்து ஒரு விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றது. ஓகேங்களா? இல்லன்னா ஒரு சர்வர் கிரியேட் பண்றது. அந்த சர்வர் கிரியேட் பண்றதுலருந்து, அந்த சர்வர வச்சிருக்க வரைக்கும், சர்வர் கிரியேட் பண்றதுக்கான ஆக்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு குடுப்பாங்க. அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு விர்ச்சுவல் மெஷின கிரியேட் பண்ணி, அதுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் குடுத்துட்டு, அதுக்கு என்ன அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ண போறீங்களோ, அதுக்கான ரன் டைம குடுத்துட்டு, அந்த அப்ளிகேஷன ரன் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னா, இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டேட்டாவ ஆக்சஸ் பண்ணிக்கிறதுலருந்து விர்ச்சுவல் மெஷின கிரியேட் பண்ற வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம இப்ப நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இது எப்படின்றத பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஓவராலா வொர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் புரியும். ஏன்னா நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கம்ப்யூட்டர் அதுக்கு தேவையான ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் எல்லாம் AWS குடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், EC2ன்ற இன்ஸ்டன்ஸ்குள்ள போயிட்டு விர்ச்சுவல் மெஷின கிரியேட் பண்ணுவோம். ஸோ விர்ச்சுவல் மெஷின கிரியேட் பண்ணி அதுக்கு என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேணும், இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு, அந்த சர்வருக்குள்ள நான் என்ன அப்ளிகேஷன் ரன் பண்ண போறேன் அப்படின்றதும் நம்ம தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாரி ஒன்ஸ் நான் அப்ளிகேஷன் ரன் ஆனதுக்கப்புறம், அந்த அப்ளிகேஷன நான் லாகின் பண்ணி அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிரெடென்ஷியல்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த கிரெடென்ஷியல் குடுத்து நான் லாகின் பண்ணி நான் ஆக்சஸ் பண்றது அந்த லாஸ்ட் ஸ்டெப். டேட்டா அண்ட் ஆக்சஸ். அதே வந்துட்டு ஓகே மேம். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ன்னு வரும்போது, ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், கம்ப்யூட் பண்றது, கம்ப்யூட்டிங்ல விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றது, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் குடுக்கறது, ரன் டைம் வரைக்கும் எல்லாத்தையுமே கிளவுட் பார்த்துக்குவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன போடுறது, அந்த அப்ளிகேஷன வந்துட்டு ரன் பண்ணி பார்க்குறது. ஸோ டெவலப்பரோட வொர்க் என்ன? ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் வந்துட்டு மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே இப்ப Gmail எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள்க்கு. ஸோ Google என்ன பண்றாங்க, அதோட ஸ்டோரேஜ் பார்த்துக்கிறாங்க, நெட்வொர்க்கிங் பார்த்துக்கிறாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்துக்கிறாங்க. விர்ச்சுவல் மெஷின் எவ்ளோ வேணுமோ இப்ப Gmail இப்ப இந்த எவ்வளவோ பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ அவ்ளோ பேர் யூஸ் பண்றதுக்கும், அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த சர்வர்ல அந்த அப்ளிகேஷனோட இத வந்துட்டு குடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும், என்ன ரன் டைம்ல ரன் ஆகணும். இப்ப Gmailல எந்த கோடிங்ல எழுதியிருக்காங்கன்றதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கோடிங் எழுதல, நம்ம அத உட்காந்துட்டு டெவலப் பண்ணல. ஸோ என்ன ரன் டைம்ல வேணும், என்ன அப்ளிகேஷன்ற வரைக்கும் Gmail தான் அந்த அப்ளிகேஷன். ஸோ அதுவரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன சர்வீஸ்க்கு நம்ம குடுக்கறதுனால, நம்ம என்ன பண்றோம், டேட்டா அண்ட் ஆக்சஸ் மட்டும் தான் பண்றோம். இது புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு அ அ மல்டிபிள் சர்விஸ் மாடல்ஸ் இருக்கு. அந்த சர்விஸ் மாடல்ஸ்ல எத நம்ம மேனேஜ் பண்றோம், எதுவரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணணும், எதுவரைக்கும் கிளவுட் மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் டயகிராம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட்டே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு என்ன ஏதாவது செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்துருமா? டேட்டா பிரீச் ஆயிடுமா? இல்ல யாராவது மிஸ்கான்ஃபிகரேஷன் பண்ணிடுவாங்களா? இல்ல நம்மளோட இத வந்துட்டு யாராவது ஹேக் பண்ணிடுவாங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ராப்ளம். இன்னொன்னு டவுன் டைம். ஸோ நம்ம விர்ச்சுவல் மெஷின்னு சொல்லிட்டோம். ஸோ ஸ்டெபிலிட்டியான ஒரு இன்டர்நெட் உங்ககிட்ட இல்லன்னா, உங்களால அந்த விர்ச்சுவல் மெஷின கனெக்ட்டே பண்ண முடியாது. உங்களுக்கு அங்க வொர்க் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். ஸோ 3 வந்துட்டு காஸ்ட் ஓவர்ரன்ஸ். ஸோ நம்ம இங்க என்ன சொன்னோம்? பே ஆஸ் யூ கோ மாடல் சொன்னோமா? இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஒரு இத யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணிட்டு அத நீங்க டெலீட் பண்ண மறந்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? அது ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ரன் ஆயிட்டே இருந்துச்சு அப்டின்னா, என்ன கணக்கு நீங்க அத யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாரி கணக்காயிடும். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? சர்ப்ரைஸ் பில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பில்ட் ஆயிடும். ஸோ இத நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, ரிசோர்ஸஸ அப்பப்ப நீங்க வந்துட்டு டெலீட் பண்ணிக்கணும். ஸோ டேட்டா கண்ட்ரோல் அப்படிங்கும்போது, ஆ நீங்க ஒரு இடத்துல டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. அது வந்துட்டு எப்பவுமே டேட்டா வந்துட்டு நம்ம கிட்ட தான் வச்சுக்குவோம். ஆன் பிரமிசஸ்ல தான் வச்சுக்குவோம். இத நீங்க தேர்ட் பார்ட்டில குடுக்கும்போதே உங்களுக்கு அந்த பயம் வரும். தேர்ட் பார்ட்டி குடுத்தா அவங்க அவங்க அந்த டேட்டா பார்க்க முடியும் தானே. லைக் WhatsAppல எப்படி நம்ம வந்துட்டு அனுப்புற மெசேஜ் WhatsApp பார்ப்பாங்க அப்படின்ற மாரி நமக்கு ஒரு சின்ன அந்த ஒரு த்ரெட் இருக்கும். அதே மாரி தான் டேட்டா கண்ட்ரோலும் நம்ம அனுப்புறத அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாரி ஒரு இது இருக்கும். பட் வெண்டர் லாக்இன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம மைக்ரேஷனுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ஆன் பிரமிசஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதிலிருந்து நீங்க எல்லாத்தையுமே கிளவுடுக்கு மூவ் பண்றீங்க அப்படின்னா, உங்களால ஃபுல் மைக்ரேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ முடியும். பட் எல்லாத்துக்குமே ரொம்ப லேட் ஆகும். சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அண்டர் ஒரு
ரூல்ஸ் கீழ தான் நம்ம எல்லாமே வொர்க் ஆயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாரி கவர்ன்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு வந்துட்டு கார்ப்பரேட் கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கீழ தான் வந்துட்டு அதாவது ரூல்ஸு, செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கீழ தான் நம்ம வொர்க் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்து நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் மாறும். அதுக்கேத்த மாரி நீங்க என்ன பண்ணணும், கிளவுட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். இப்ப கவர்மெண்ட்டோட சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிளவுடுக்கு அவங்க மூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அத ஆன் பிரமிசஸ் தான் வொர்க் பண்ணுவாங்க. இந்த மாரி சில இத பொறுத்து உங்களால கிளவுட் வந்து சூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். கவர்ன்மெண்ட் சூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிரைவேட் கிளவுட்ல வருங்களா? பிரைவேட் கிளவுட்ல இருக்கும். அது எல்லாத்தையும் பிரைவேட் கிளவுட் வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு கிளவுட் இப்ப எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிளவுட் வந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப ஹைலி நீங்க வந்துட்டு அது என்ன சொல்றது? ஹைலி செக்யூரபிளா நீங்க வச்சுக்கணும். ஹைலி சேஃப்டியா ஒரு இத நீங்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்டின்னா, அத வந்துட்டு கண்டிப்பா அவங்க வந்துட்டு கிளவுடுக்கு மூவ் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்துட்டு அது ஹேக் பண்ணிருவாங்க. இல்லன்னா வந்துட்டு த்ரெட்ஸ் வரும். இப்ப பயங்கரமான இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதையுமே அவங்க கிளவுடுக்கு வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ வந்து இது நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அது இல்லாம செக்யூரிட்டி என்னென்ன இருக்கும் உங்களுக்கு அப்டின்னா, ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். இது என்ன அப்டின்னா, புரொவைடர் அண்ட் யூசர் ரோல்ஸ். ஸோ வந்துட்டு யாரு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அ இப்ப வந்துட்டு என்ட்ட ஒரு AWS அக்கவுண்ட் இருக்கு. அத நான் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் குடுக்காம, சில யூசர வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், இப்போ ஓகே என்னோட அக்கவுண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க EC2 மட்டும் தான் வொர்க் பண்ண முடியும். நீங்க இந்த சில சர்வீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்டின்ட்டு, ஓவராலா எல்லா சர்வீஸ்க்குமே அவங்களுக்கு ஆக்சஸ் குடுக்காம, எந்தெந்த சர்வீஸ் அவங்க போய் பார்க்கணும். இல்ல சில சர்வீஸ வந்து அவங்க ரீட் மட்டும் தான் பண்ணி பார்க்கணும். அவங்க எடிட் பண்ணக்கூடாது. எடிட் பண்ணாங்கன்னா ஏதாவது தப்பாயிடும்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம், அந்த பெர்சனுக்கு நீங்க EC2 ஓட ரீட் ஆக்சஸ் மட்டும் வச்சுட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். சோ தட் யாராலயும் எடிட் பண்ணவே முடியாது உங்களோட அக்கவுண்ட்குள்ள. சோ இந்த மாதிரி நீங்க பாலிசி செட் பண்ணிட்டு ஒரு யூசர நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. சோ தட் நீங்க வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம உங்களால வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாவும், செக்யூராவும் உங்களோட அக்கவுண்ட்ட மேனேஜ் பண்ணிக்க முடியும். சோ டேட்டா என்கிரிப்ஷன் உங்க டேட்டாஸ் எல்லாமே லாக்ல தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து அட் ரெஸ்ட் அண்ட் இன் டிரான்சிட் அப்படின்ற அந்த வேர்ட் என்ன அப்படின்னா, டேட்டா லாக்ல இருக்கும். அந்த டேட்டா வந்துட்டு அன்லாக் பண்றது, வெளியில இருக்கவங்க ஆக்சஸ் பண்றது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்ம சொன்னோம் இல்லையா? IAM வச்சுக்கலாம், MFA வச்சுக்கலாம், ரோல் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் IAMன்றது வந்துட்டு ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மென்ட். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் இது என்ன கான்செப்ட் அப்டின்னா, நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? உங்களோட அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அக்கவுண்ட்ல IAM யூசர் கிரியேட் பண்ணுவோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பாலிசி செட் பண்றது, இல்லன்னா அவங்க ரோல் பொறுத்து பாலிசி குடுக்கறது, இல்லன்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இந்த மாரி மல்டிபிள் திங்ஸ் நீங்க யூஸ் பண்ணி ஆக்சஸ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ மானிட்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட் வாட்ச், கிளவுட் ட்ரெயில் இதெல்லாம் எதுக்காக இருக்கு அப்டின்னா, உங்க ரிசோர்ஸஸையோ இல்ல உங்க அப்ளிகேஷனோ உங்களால இதுல மானிட்டர் பண்ண முடியும். ஸோ யாரு வந்துட்டு லாகின் பண்றா? ஸோ யாரு எந்த ஒரு சர்வீஸ வந்துட்டு இது பண்றாங்க? எந்த யூசர் வந்துட்டு எப்ப வந்துட்டு ஒரு சர்வீஸ கிரியேட் பண்றாங்க? ஈச் அண்ட் எவ்ரி ரெக்வெஸ்ட், எவ்ரி ஆக்ஷன்ஸ்மே வந்துட்டு உங்களுக்கு லாக் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ISO, HIPAA இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் பொறுத்து நம்ம என்ன பண்றோம், ரொம்ப செக்யூரா அதுல வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சில செக்யூரிட்டி டூல்ஸ் AWSல பார்த்தீங்கன்னா, கீ மேனேஜ்மென்ட் சர்வீஸ் சொல்லுவோம். அதாவது நீங்க ஒரு ஒரு சீக்ரெட் கீய கிரியேட் பண்ணி அத நீங்க மேனேஜ் பண்றதா இருக்கட்டும். AWS ஷீல்டு, கார்டு இந்த மாரி சில ஃபயர் வால்ஸ், செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் சில செக்யூரிட்டி டூல்ஸ் கீழ வரும். ஸோ ஃபைனலா பார்த்தோம்னா காஸ்டிங் மாடல். ஸோ காஸ்டிங் மாடலுங்கும்போது நம்ம பே ஆஸ் யூ கோ மாடல தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு ரிசர்வ்ட் பிரைசிங்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது என்ன அப்டின்னா, இப்ப நீங்க வந்துட்டு மந்த்லி பே பண்றோம் இல்லையா? நம்ம அந்த டாப் அப் பண்றதா இருக்கட்டும். அந்த மாதிரி நம்ம பண்ணாம 1 இயர்க்கு நம்ம பண்றோம். ஸோ இதெல்லாம் ரிசர்வ்ட் பிரைசிங்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்பப்ப நீங்க யூஸ் பண்றத மந்த்லி பில் பே பண்றீங்க அப்டின்னா, பே ஆஸ் யூ கோ மாடல். ஸோ அதே வந்துட்டு நீங்க வந்துட்டு 1 இயர்க்கு ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு 1 வருஷம், 2 வருஷத்துக்கு நீங்க ரிசர்வா அத அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்டின்னா, அது ரிசர்வ் பிரைசிங். ஸோ ஸ்பாட் பிரைசிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ரேட்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்பாட் பிரைசிங் என்ன அப்டின்னா, இப்போ உங்களோட இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்க ஸ்பாட் பிரைசிங் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு AWS குடுக்குற ஃபீச்சர்ஸ் வந்து சிலது கம்மியாகும். ஃபீச்சர்ஸ்ன்றத விட சில மேனேஜ்மென்ட்ஸ் வந்துட்டு கம்மியாகும். பட் வந்து இதுல நீங்க இப்ப நீங்க 10 சர்வர் எடுக்குறீங்க. அதுல 5 சர்வர் தான் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த 5 சர்வருக்கு மட்டும் நீங்க காச பே பண்ணிட்டு போறது பே ஆஸ் யூ கோ மாடல். அதே ஸ்பாட் பிரைசிங்ல நீங்க அந்த 5 சர்வருக்கு யூஸ் பண்ணதுக்கு நீங்க பே பண்ணிட்டு, அந்த பே பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவா நீங்க 5 கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்க. அதுக்கு நாங்க ஒரு டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்ற மாரி குடுக்குறாங்கன்னா, அதுதான் ஸ்பாட் பிரைசிங். ஓகேங்களா? ஓகே மேம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து டியர்ட் ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஃப்ரீக்வன்சி பொறுத்து. அதாவது நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிட்டீங்க. ஸோ 50% தாண்டுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? அமௌண்ட் டபுள் ஆகும். இல்ல 50% கீழயே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரொம்ப லெஸ் அமௌண்ட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது நீங்க பிரெடிக்ட் பண்ண முடியாது. டக்குனு இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்கன்னா, இத நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் டக்குனு உங்க அப்ளிகேஷன் ரைஸ் ஆகுது, இல்ல உங்களோட திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா நம்ம யூஸ் பண்றோம். 51 போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? அப்படி இப்ப இங்க ரூ. 100 தான் நீங்க பே பண்ணணும். ஆனா 51க்கு மேல போயிடுச்சுன்னா ரூ. 200 பே பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு அதிகமாயிடும். அதே நீங்க 50க்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ரூ. 100 மட்டும் நீங்க குடுத்துட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட். ஸோ வந்து காஸ்ட் மேனேஜ்மென்ட் டூல்ஸ்ன்னு சில டூல்ஸ் இருக்கு. காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர், பட்ஜெட்ஸ் இந்த மாதிரியெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலபிலிட்டி பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டி பெனிஃபிட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஓவர் ப்ரொவிஷனிங் ஆகுற காஸ்ட்ட கம்மி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்துட்டு இங்க உங்களால வந்துட்டு பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் பண்ற ரிசோர்ஸஸ அப்பப்ப டெலீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓகே. கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்றது? ஆ. ஓகே. ஸோ இப்போதைக்கு இது போதும். நீங்க இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட இந்த சர்விஸ் மாடல்ஸ் இதெல்லாம் என்னன்றது கொஞ்சம் இன் டெப்த்தா எப்படின்றத மட்டும் இன்னைக்கு பாருங்க. ஓகேவா? ஓகே.